சிம்பிளான ஒரு தேவ செய்தி. ரொம்ப சத்தமாகவும் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக அவங்க சொல்லிடுறேன். இது சாம்சனுடைய புத்தகம், இந்த ஜட்ஜஸ் என்று தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும் சிம்சோனை நான் முக்கியப்படுத்தி இந்த இடத்துல நான் பேச விரும்பல. சிம்சோனை குறித்து தானே விவரங்களை நான் சொல்ல வரல. சிம்சோனை குறித்து தானே தப்பான எண்ணங்களையும் தப்பான காரியங்களையும் நடந்த சங்கதிகளையும் பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இப்போ கர்த்தர் ஒருவரை தெரிந்து கொண்டால் அவர் எவ்விதமாய் தெரிந்து கொள்கிறார்? இன்றைக்கு நம்மெல்லாம் எப்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார்? இதுதான் நம்முடைய விஷயம். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னே அப்படின்னு சொல்றாரு. ஒரு பிறக்கிறதுக்கு முன்னமே சில கர்த்தர் தீர்மானத்தை எடுக்கிறாரு. சில நேரத்தில் தகப்பனும் தாயும் கூட கர்த்தர் குழந்தை நிமித்தம் அபிஷேகம் பண்ணி அதை கூட ப்ரிப்பேர் பண்றார். பிள்ளைகள் பிறந்த பிறகு கூட அதை அப்படியே வெளிப்படுத்தி தெரிந்து கொள்ளுகிற நோக்கத்தை கர்த்தர் அந்த இடத்துல போடுறார். விசுவாசிகள் கொஞ்சம் கூட இன்றைக்கு இருக்கிற நாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்க வேண்டிய சரியான அறிவு என்னவென்றால், நாம் நம்முடைய பிறப்புக்கு முன்னமே நம்முடைய தாய் தகப்பன்மார்களை கூட கர்த்தர் தெரிந்து கொள்கிற வாய்ப்புகள் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு, தகப்பன்மார்களையும் தாய்மார்களையும் அதிகமாய் நிந்திக்காதபடி, பேலியாளின் பிள்ளைகளாய் நாம் இராதபடி, கொஞ்சம் கூட நியாயமான பிள்ளைகளாகவும் நாம் கர்த்தருக்குள்ள தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகவும் நாம் கணக்கிலே வைத்து அதற்குரிய மரியாதையும் கொஞ்சம் ரெஸ்பெக்டையும் கொடுத்து நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற அந்த உறுதிப்பாடை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சிம்சோன் பிறப்பதற்கு முன்னமே கர்த்தர் அவனுடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டு பேசுறார். நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு, அதாவது ப்ராப்ளம் என்னன்னா, அந்த அம்மா கர்த்தர் பாருங்க, சில சூழ்நிலை எவ்வளவு இக்கட்ல வருதுன்னா, இந்த அம்மா குழந்தை பெறாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. கர்த்தர் எந்த ஒரு சித்தத்தையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஒரு சேலஞ்சை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அந்த அம்மா குழந்தை பெறத்தக்கவராக கர்த்தர் மாற்றின பிறகு ஆண்டவர் தெளிவாகவே சொல்றார், ஏம்மா, பெலிஸ்தரை நான் மீட்டெடுக்கணும்னா உன்னுடைய மகனை கொண்டு நான் செய்வேன். ஏன்னா பெலிஸ்தருடைய பாடு நீங்க எவ்வளவு அவஸ்தைப்படுறீங்கன்னு உங்களுக்கு புரியுது. ஒரு பிசாசனுடைய கிரியைனா எவ்வளவு தூரத்துக்கெல்லாம் போக முடியுது உங்களுக்கு தெரியுது. பிசாசு எப்படி உங்களை வதைச்சுன்னுக்கிறான், எப்படி எல்லாம் வேதனை கொடுக்கறான்றது உங்களுக்கு புரியுது. பிசாசனுடைய கிரியைன்றது எவ்வளவு டெப்த்துக்கெல்லாம் போக முடியும்ன்றது உங்களுக்கு புரியுது. இப்போ நீங்க அது எனக்கு சொல்றதை விட நானே புரிஞ்சுக்கின்னு சொல்றேன். அந்த பெலிஸ்தருடைய பிரச்சனைகளை மாற்றணும்னா நான் ஒரு ப்ரீ பிளான் பண்றேன், முன்கூட்டியே ஒரு பிளான் பண்றேன். எப்படின்னா, உன்னுடைய கர்ப்பம் தடைப்பட்டிருக்கிறதை நான் சீர்படுத்தி உன்னை ஆசீர்வாதமா வச்சு, நீயும் உன்னுடைய சாப்பாடும் உன்னுடைய நடவடிக்கையும் உன்னுடைய வாழ்க்கையின் முறையும் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் தீர்மானமாய் சொல்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில பேர் இன்னும் ரட்சிக்கப்படலன்னு நினைக்கிறேன். ரட்சிப்புனா மீனிங் தெரியல, பேப்டிசம்னா அர்த்தம் தெரியல, அபிஷேகம்னா அர்த்தம் தெரியல. நினைச்சா கர்த்தர்கிட்ட கோவப்படுறீங்க, குடும்பத்துல கோவப்படுறீங்க, பெற்றோர்கிட்ட நிந்திக்கிறீங்க, தேவையில்லாத ரகலையை உண்டு பண்றீங்க. இது உண்மையான கிறிஸ்தவ குடும்பம் இருக்க மாட்டாது. நம்ம கொஞ்சம் திங்க் பண்ண. எப்பொழுதுமே கர்த்தர் எல்லாவற்றையும் வசனத்துல சொல்லி வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் கதை பண்ணி எல்லாம் முடிஞ்சு கர்த்தர் ரட்சிப்புக்கு அதை இதை இப்போ இயேசு கிறிஸ்து யார் என்ற சூழ்நிலைக்கு வர்றீங்களே, எப்படி? அது என்ன நியாயம் சொல்லுங்க? என்னங்க உங்களுடைய விசுவாசம் எங்க போச்சு? ஜபம் எங்க போச்சு? ரட்சிப்பு அடைஞ்சிக்கலாம் இல்லையா?
இல்ல உண்மையிலே உங்களுடைய விசுவாசம்ன்றது கரெக்டா இல்லையா யோசனை பண்ணி பாருங்க. அவ்வளவு தூரம் ஃபெயிலியரா போயிடுமா? அவ்வளவு தூரம் கீழ்த்தரமா நம்ம போயிடுறதுக்கு நியாயங்குதா? அவ்வளவு தூரமா நம்மெல்லாம் அவ்வளவு கடக்கட்டின இடத்துக்கு உட்கார்றதுக்கு நியாயமா? சொல்லுங்க. யாருக்கு பிரச்சனை இல்லை? யாருக்கு வேதனை இல்லை? யாருக்கு கஷ்டம் இல்லை? யாருக்குங்க சூழ்நிலை மாறல? சொல்லுங்க. எந்த வீட்டுல சமாதானம் இருக்குது? சொல்லுங்க சொல்லுங்க. உங்க வீட்டுல சமாதானம் இல்லைங்க, என்கிட்ட எல்லாம் அது போல சொல்லாதீங்கன்னு சொல்றவங்க ஏன் நில்லுங்க. வேணுமதா புரிஞ்சுக்கங்க கொஞ்சம். இந்த உலகத்துல நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்னைக்குமே ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வெற்றின்றது இங்க கிடையாது. இயேசு கிறிஸ்து ஆவியினாலும் தான் ஜெயம் கொள்ள முடியும். நல்லா புரிஞ்சுங்க. அவருடைய தயவுல வச்சுதான் நீங்க ஆசீர்வாதத்தை வாங்கிக்க முடியும். அவருடைய பிரசன்னத்துல வச்சுதான் நீங்க சில காரியத்தை ஜெயிக்க முடியுமே தவிர நான் எல்லாம் நல்லா வாழ்ந்துடுறேன்னா இதெல்லாம் ஆவற கதை கிடையாது. கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். தெரியுதுங்களா? யார்கிட்ட ரோஷம் காட்டுறீங்க? பெத்தவங்க கிட்டேவா? இல்ல பாஸ்டர் கிட்டேவா? இல்ல யாரு ரட்சிக்கப்பட்டவங்க கிட்டேவா? மனம் திரும்பணும் கிட்டேவா? கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எதுவா இருந்தாலும் நான் சொல்றது புரிஞ்சுங்க. நான் சொல்றது ஒருவேளை 50 பேர் மத்தியில ஒரு 20 பேருக்கு இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் 30 பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. நான் பேசி நிக்கிறேன். ஆவியானவர் உணர்த்துறாரு, பேசுறேன். புரிஞ்சுக்குங்க. ஆவியானவர் எப்படினாலும் உங்களுக்கு உதவி செய்வார். எப்படியாக உங்களை தயவு பண்ணுவார், உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்கள் தேவைகளை சந்திக்குவார். அதுக்காக ஒரு நல்ல கரப்போ ஹோன்றது நல்லா இல்லாதப்போ ஒரு மாதிரி மூஞ்ச லட்சம் மாதிரி காரி துப்புறது இதெல்லாம் கிறிஸ்தவ மனுஷருடைய குணம் இல்லை. துக்கம் இருக்குது, கர்த்தர் சமூகத்துல அழுங்க. என்ன பண்ண முடியும்? வேணாம் சொல்ல முடியும். துக்கத்துல கர்த்தர் சமூகத்துல அழுங்க. கர்த்தர் சமூகத்துல உங்களுடைய வேகலத்தை சொல்லிக் கொடுங்க. தேவ சமூகத்துல நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. அந்த வசனத்தை அங்க போய் துக்கத்தை காட்டுங்க. நிச்சயம் உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் துருத்திலே வைப்பார். கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். புரிஞ்சுக்குங்க. உங்கள் கண்ணீரை துருத்திலே வைப்பார். அவருக்கு தெரியும் நீ எவ்வளவு பொய் பேசுவேன்னு. அதனால தான் அவர் துருத்தில வச்சு அக்கௌண்ட் வச்சிருக்கிறார். எவ்வளவு வந்துச்சு பாருன்னு. அவர்கிட்ட வந்து அளக்க வேண்டாம். நம்ம கிட்ட அளக்கிற மாதிரி ஆண்டர்கிட்ட அளக்க வேண்டாம். கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். எனக்கு கொடுக்கிறவர் அவரு. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு கொள்ளவர். உங்க அப்பா அம்மா தெரிஞ்சு கொண்டவர். நீ உங்க அப்பா அம்மாவுடைய நீ மீற முடியாது. நீ பெரிய சாதனை பண்ணலாம், சம்பாதிக்கலாம், நீ வயசாக்கலாம், நல்ல பெரிய காரியத்தை செய்யலாம். ஆனா அவங்கள நீ மீற முடியாது சாமி, முடியாது. அவங்களுடைய ஞானம், அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய விவகாரம், அவங்களுடைய அனுபவம் நீ மீற முடியாது. அதனால கொஞ்சம் அமைதியா கத்துக்குங்க. முடியலன்னா பேஜர்படுங்க, கொஞ்சம் அழுகுங்க, ஒரு துக்கப்படுங்க, கர்த்தர் சமூகத்துல கேட்டுக்குங்க, கத்துக்குங்க, பலப்படுங்க. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வாங்க. நாளைக்கு நீ சந்தோஷமா சிரிச்சினா ஒருத்தர் கேவலமா பார்க்குவாங்க உன்னை. அதனால அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார், நன்மை செய்கிறார். எல்லாவற்றையும் உன்னை அற்புதமாய் உன்னை பலப்படுத்தி சகலவற்றையும் தாங்கும் சக்தியை கொடுக்கிறார். போதுங்களா? எல்லாம் தாங்குற சக்தியை கொடுப்பார். நான் எல்லாம் பண்ணிடுவேன், நல்லா பண்ணிடுவேன். எங்க பண்ணிடுவேன்? அதுக்கு தான் அடக்கி வாசிக்கணும்ன்றது. நான் அதை முடியல, நான் எல்லாம் முடியல. இன்னொருத்தனை குறை சொல்ல வேணாம். ஏன்னா நீயே குறையில உட்கார்றப்போ என்ன பேசுவேன் நீ? அதனால எத்தனை பத்தியும் யாரை பத்தியும் பேசக்கூடாது. யாரை பத்தியும் காசிப் பண்ணாது. யாரை பத்தியும் வருடிக் சொல்லாத. ஏன்னா இன்னொருத்தரை நியாயம் தீர்க்காதே நான் சொல்றது. இதுக்கு மேல ஒண்ணு என்ன பேசணும்? உங்ககிட்டயே அவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது. உங்ககிட்டயே இவ்வளோ வெந்துன்னு கிடக்குது, இவ்வளோ பிச்சுன்னு போயின்னுக்குது. இன்னொருத்தரை பத்தி நம்ம பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது சொல்லுங்க? தேவையில்லை. நம்மளதே வாழ்க்கை இன்னும் இந்த அந்தரங்கத்தில் ஓடி இருக்குது. இன்னும் கூட ஸ்டாண்டர்டா வரலையே. என்னைக்கு வரும்? ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், ஒரு சைக்கிள் மாதிரி வருது பிரச்சனை. ஒரு பலப்படுறோம், தாக்கு பிடிக்கிறோம், புத்தி அறிவு வருது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பலப்படுறோம், படிக்கிறோம், படிச்சு பலப்படுறோம், அதுக்கப்புறம் வேலை கொஞ்சம் கிடைக்குது, வேலை கட்சி சம்பாதிக்கணும், சம்பாரிச்சு சாலாக்கா எடுத்துக்கணும். அந்த ஆசீர்வாதம் வர்ற சமயத்துல நீ காத்து வர்றப்ப தூத்திக்கணும். ஆமென். சம்பாதிக்கிற பலம் வர்றப்பவே நீ சம்பாரிச்சுக்கணும் சாமி.
சொல்லு. அந்த டைம்ல நீ பார்த்து ஆக்டிங் பண்ணிக்கின்னு, ஷோ ஆஃப் காட்டிக்கின்னு, நீ தர்பார் காட்டிக்கின்னு, என்னென்னவோ 10 பேர் ரட்சிக்கப்படாதவன், அவன் சினிமாவில் இருக்கிறவன், எங்கெங்க மானம் கட்டவன் எல்லாம் பண்ணுகிறான். அவனுடைய ஷோவெல்லாம் நீ கத்துக்கிற, அவனுடைய ஃபில்மை நீ பார்க்குற, அவனுடைய காரியத்தை பார்க்குற. கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது நம்ம கிட்ட, கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. மானங்கட்டு அவன் கார்த்தி பின்னி வாழ்ந்துக்குன்னு அவன் சாவரப்ப व्यसனத்தோடு சாவறான். ஐயோ இதுலெல்லாம் நான் பண்ணி சம்பாரிச்சு கூட எனக்கு ஒரு ஆறுதல் இல்லையேன்னு சாவறான். இன்னைக்கு விசுவாசி கூட திரியும் அதிலே தான் நுழையிறீங்க தேவையில்லாத கதையில. ஏன்? எவ்வளவு நாளைக்கு தான் போதிக்கிறது? எவ்வளவு நாள் தான் பைபிள் போதிக்கும்? சொல்லுங்க, திங்க் பண்ணி பாருங்க. படிக்குவானான்னு யார் சொன்னது? சம்பாதிக்குவானான்னு யார் சொன்னது? அந்தந்த காலத்தில் அதை நீ எக்யூப் பண்ணிக்கின்னு, அதை நீ மிகைப்படுத்திக்கின்னு, அது எது காப்பாத்திக்கின்னு, அதுவும் நீ பலப்பட்டுக்கின்னு, நாளைக்கு அதே சம்பாதனை உனக்கு இருக்கும்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. உன்னுடைய சரீரம் தோய்ந்து போது இல்ல, நீயும் பலவீனம் ஆயிடுற தானே, வயசு முண்டி போது இல்ல, நீ சாக வேணும் தானே, ஒரு நாள் அதுல முடிக்கணும் தானே. அப்ப முடிக்கணும்னாக்கா நீ யோசிக்கணுமா இல்லையா? அதுக்கு ஒரு டைம் இருக்குது, அது காரியம் நடக்கணும். அந்த நடத்துக்கு தகுந்த மாதிரி நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கின்னு, நான் அது சாலாக்கா முடிச்சுக்கின்னு நான் வந்துட்டு சந்தோஷமா நான் என்னுடைய ஜீவனை விட்டு கொடுக்கணும் குடும்பத்தின் மத்தியில் சொல்றதுல திங்க் பண்ணக்கூடாதா? திஸ் ஆல் த சைக்கிள் தானே, அப்படியே ஓடினே இருக்க தானே. இதே மாதிரி தான் எல்லா குடும்பத்துக்கும் வந்துக்கிட்டு தானே. உனக்கு ஒருத்தருக்கு மட்டுமா? நம்மளுக்கு முன்னால எத்தனை பேர் எங்க பாரு போர்டை போடுறான், இந்த இவங்களுக்கு அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி. எத்தனை அஞ்சலியோ எனக்கு தெரியாது, டெய்லி ஒரு அஞ்சலி வந்து நிக்குதுங்க. திங்க் பண்ணி பாருங்க. ஒன்று திங்க் யுவர் லைஃப், உங்க லைஃபை கொஞ்சம் பாருங்க. எனக்கு ஒரு பெரிய டாக்டரேட் ஒருத்தர் மீட் பண்ண, ஐயா என் மகளை படிக்க வச்சுருக்கிறேன், கட்சியில் ஃபாரினுக்கு அனுப்பிச்சிருக்கிறான். என்னன்னாக்கா 3 டிகிரி படிச்சிருக்கிறான். 3 டிகிரி படிச்சாக்கா அப்போ நீ பார்க்குற பையன் 4 டிகிரி இருக்கணும் இல்லையா? சொல்லுங்க. 3 டிகிரி உன் பொண்ணை படிக்க வச்சிட்டா நீ பார்க்குற பையன் 4 டிகிரி இருக்கணும் இல்லையா? அது எங்க தேடுறது? எவ்வளவு ரிஸ்க். டைமோட அந்த காரியத்தை முடிச்சுக்கின்னு, டைமோட அவங்க ஒரு பொசிஷன்ல உட்காந்துட்டு காத்து வரப்ப தூத்திக்கின்னு, நீ பாட்டுக்கு நல்ல வெலங்கராப்பவே சம்பாரிச்சுட்டு நீயும் உன் பேரண்ட்ஸும் நல்லா இருந்து சந்தோஷமா வாழ்க்கை முடிக்கிறதுக்கு வழி பண்ண இல்ல. சும்மா எனக்கு இது முடியும் அது முடியும் நீ பாட்டுக்கு பண்ணி யார் பேச்சும் கேட்கறது இல்லை, யாருக்கும் பணியறது இல்லை, யாருக்கும் கீழ்படுறது இல்லைன்னா எப்படிதான் இந்த கதை? எப்படி? தப்பு தப்பு. கர்த்தர் எல்லாருக்குமே உதவி செய்கிறார். இன்றைக்கு நான் பேச வந்த விஷயம் நல்லா கவனிச்சுங்க. மிஸ்டர் சாம்சன், the worst case நான் பேச வந்திருக்கிறேன். உலகத்துல நானே ஆவியில் பெற்றிருக்கலாம், அபிஷேகப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நான் நல்ல பிள்ளையா இருக்கலாம், நான் சர்ச்சு ஆளா இருக்கலாம், எல்லாவற்றையும் சாதனையில கொண்டு வந்த ஆளா இருக்கலாம். பட் the worst case எல்லாம் பண்றதெல்லாம் வெறும் அக்கிரமம் தான். எல்லா இடத்துலயும் வம்பு பிடிச்ச வேலை தான். அபிஷேகம் இங்க பண்றதெல்லாம் அநியாயம் தான். ஒரு இடத்துல கூட நியாயம் கிடையாது. கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு, இங்க பார்த்தா வேடிக்கை பண்ணுகிறது. கர்த்தர் நன்மை கொடுக்கிறாரு, இங்க பார்த்தா விளையாட்டுனுகிறது. என்ன இது? அபிஷேகம் விளையாட்டாய் போச்சா? நமக்கு ஒரு நியாயம் இல்லையா? நான் என்னன்றேன், இவ்வளவு வர்ஸ்ட் கேஸுக்கும் ஆவியானவர் நமக்கு உதவியாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரப்படுங்க. இவ்வளவு வர்ஸ்ட் கேஸ்லயும் ஆண்டவர் நமக்கு உதவியா இருக்கிறார். இன்றைக்கு சாம்சனை யாரும் பீட் பண்ண முடியாது, நம்ம யாருமே பீட் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு அவன் கிரியை பண்றான். அவனை போல ஒரு சக்தியும் அவனை போல எஃபிஷியன்சியும் நமக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட கேஸ்ல கூட கர்த்தர் அவன் கடைசி வரைக்கும் அவன் கேட்கிற ஜெபத்துக்கு பதிலளிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ எப்பேற்பட்ட கடவுள் உனக்கு வேணும் யோசனை பண்ணுங்க. எப்பேற்பட்ட தயவு உனக்கு வேணும் சொல்லுங்க. இதுக்கு மேல ஒரு யாரு உனக்கு உதவியா இருக்க முடியும் சொல்லுங்க? குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை நம்ம ஒதுக்கி விட்டுறோம். எப்ப பாரு இதே வம்புல வர்றான், எப்ப பாரு இதே தொல்லை கொடுத்துருக்கிறான், இதே மாதிரிதான் பண்ணுக்கிறான், ஒரு 2 போயிட்டு உதப்பட்டு வரட்டும் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். ஆனா இந்த இடத்துல அவன் ஜெபிக்கிறாப்பெல்லாம் கர்த்தர் உதவி செய்யறார். அப்ப என்ன பைத்தியக்கார கடவுள்ன்றீங்களா? கொஞ்சம் கூட கண்ணு முன் தெரியாத உதவி செய்யறாருன்றீங்களா? கொஞ்சம் கூட யோசனை இல்லாம பண்றாருன்றீங்களா? இவ்வளவு மோசடி பண்ற அவனுக்கு போயிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருன்றீங்களா? எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? திங்க் பண்ணுங்க.
கடவுள் 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 நம்மளை அவ்வளோ தூரத்துக்கு நேசிக்கிறாருன்னா இவ்வளோ பாவத்துக்கும் கர்த்தர் நம்மளை விட்டு கொடுக்காம நடத்தின்னு போறார். நம்ம ஜபத்தை கேட்கிறார், ஜபத்தை கேட்டுனே இருக்கிறார். இருக்கிற பல பேர் பல நேரத்தில் அழுவுறீங்க, என்ன பண்ணல கர்த்தாவே, எத்தனை முறை ஜெபம் பண்றேன் எனக்கு பதிலே வரல, எத்தனை முறை நான் சில காரியத்தை கேட்கறேன் எனக்கு ஆன்சரே வரல, நான் எவ்வளோ அவதிப்படுறேன் எவ்வளோ கஷ்டப்படுறேன். ஆனா இவனை விடவா சொல்லுங்க, இவனை போல பெரிய அக்கிரமம் பண்ணிட்டீங்களா நீங்க சொல்லுங்க, இவனோட மோசமா பண்ணிட்டுமா? அவனுக்கு கர்த்தர் பதில் அளிக்கிறார் இல்லையா? அப்போ கர்த்தர் அப்போ அவருடைய இரக்கம் உள்ளவர்ன்றதுக்கு மீனிங் கூட பாருங்க. என்னையா நீ இப்படிப்பட்டவரா இருக்கிற நீர், இவ்வளவு தூரத்துக்கெல்லாம் கூட மன்னிக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் பண்ணீங்க, the enemy targets our weakness. நம்முடைய வீக்னஸ் என்னன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். உன்னுடைய வீக்னஸ் என்ன அவன் டெய்லி கண்டுபிடிப்பான், டெய்லி கண்டுபிடிப்பான். அவன் நேற்று கண்டுபிடிச்ச மாதிரி இன்னைக்கு கண்டுபிடிப்பான், எனக்கு வேற விதமா கண்டுபிடிப்பான். இன்னைக்கு நீ எங்க மனசு மாற்றிக்கிறேன்னு அவனுக்கு தெரியும், அதில் போயிடுவான். இன்னைக்கு நீ எப்படி மனசு சேஞ்ச் ஆயிட்டுக்கிறேன்னு அது கவனிச்சுக்கோ. போன மாசத்துல நீ உன்னுடைய பண வசதி இருந்துச்சு, வேற வித கேரக்டர்ல இருந்த. இந்த வருஷத்துல உனக்கு வேற விதமா பண வசதி வந்துச்சு, நீ வேற கேரக்டர் மாறிட்ட, அதே கேரக்டர் அவன் சேர்ந்துருவான். நீ எதுல வீக் ஆக்குறன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அந்த வீக்னஸ்க்கு அவன் உட்காந்துருவான். உன்னை எப்படியும் கவுக்குறது தான் அவனுடைய வேலை. ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளைனா நாம் ஆண்டவருடைய கொள்கையில கடந்திருக்கணும், நம்முடைய விசுவாசத்தில் நம்ம நிலைச்சிருக்கணும். எவ்வளவுதான் நம்ம தோற்கடித்து போனாலும், எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும், என் ஆண்டவர் சமூகத்தில் இந்த விசுவாசத்தையும் கொஞ்சம் கீழ்ப்படிதலையும் கொஞ்சம் தயவையும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் நம்ம கொஞ்சம் மறக்காம இடத்துல கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வந்துனே இருக்கணும். நம்ம ஹல்லேலூயா. எதுக்கு இல்லைனாலும் ஒரு பேரண்ட், ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேரண்ட், என்னடா இன்னைக்கு திட்டாங்களே, ஏன் திட்டினாங்க, ஏன் திட்டாங்க, அந்த கதை பேசாத. எதுக்காக திட்டினாங்க, ஏன் திட்டினாங்க, உன்னை மாத்திரத்துக்காக இவ்வளோலாம் பாடுபடுறாங்களே அப்படி சொல்லிட்டு உன் மேல அக்கறை வச்சு தானே செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்க முடியல அவனுக்கு. எப்பொழுதுமே பிசாசானவன் உன்னை எப்படி கவுக்கலாமோ என்று சொல்லி அவன் டேக்கிள் பண்ணினே இருப்பான். கர்த்தர் என்ன கொடுக்காது சொல்லுங்க. ஒரு கோட்டையினுடைய கதவு, ஒரு கோட்டையினுடைய கதவை எடுத்துக்கின்னு மலை மேல ஏறி போறான் சார். அந்த கோட்டை பிடிக்கிறதுக்கு கூட, அந்த கேட்டை பிடிக்கிறதுக்கு கூட இவனுக்கு கை அகலம் பத்துமா என்னான்னு தெரியல. நான் என்னன்றேன், கர்த்தருடைய சக்தி, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய அபிஷேகம்ன்றது உங்ககிட்ட வரும் பொழுது நீங்க எவ்வளவு தூரத்துக்கு இதை எக்ஸாஜரேட் பண்ணணும், எப்படி மிகைப்படுத்தணும்னு சொன்னா, நம்ம இவ்வளோண்டு எறும்பு மாதிரி கொசு மாதிரி இருந்தா கூட சரி, நமக்கு ஆகாதவைக்குள்ள ஆக வைக்கிற எங்கள் தேவனுக்கு சோத்திரம். ஆகாதவைகளை கூட ஆக வைக்கிற என் கர்த்தருக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சா மட்டுமே, கர்த்தருக்குள்ளாக நீங்க ஒப்பு கொடுத்தா மட்டுமே தெரியணும். என் மகோ, அம்மா, இது அப்பா, தெரியுதுங்களா? டெய்லி ஏபிசிடி படிக்கணும். நான் எல்லாம் படிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டேன், உன் டிகிரி கொண்டு போய் குப்பத்தொட்டில் போடு. அம்மா தெரியணும், இவங்க அம்மா என்னை பெத்துவங்க, அவங்க எனக்கு குரு, உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க தான் எனக்கு குரு தெரியணும். உங்க அப்பா இவங்க தான் தெரியணும். அது தெரிஞ்சாதான் நீ மனுஷன், தெரிலனா நீ மனுஷன் கிடையாது. நீ பைபிள் படிச்சிடலாம், ஸ்தோத்திரம் பண்ணிடலாம், செல்போன் இங்க வச்சுக்கின்னு நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் பார்த்துடலாம், அங்கேயும் அதுலயும் பைபிளும் வச்சுக்கோ. அதை கூட கர்த்தர் பொறுமையா தான் காத்துக்கிறாரு. ஆனா யோசனை பண்ணிப்பார், அவர் உன்னை இன்னும் கூட நேசிக்கிறார், இன்னும் கூட நேசிக்கிறார். புரிஞ்சுக்கோ, வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கோ. சும்மா என் மனசுல நான் என்ன வைராக்கியம் பிடிச்சனோ நான் அப்படியே பண்ணு போயினுக்கோனா அப்படியே போ, உன் கதை, நீ அப்படியே போயினேரு, யாரையும் குற்றப்படுத்தாத. ஆனா உன்னுடைய விளைவை நீ தான் அனுபவிக்கணும். கீழ்ப்படிஞ்சு பார், கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறார், அபிஷேகத்தை கொடுக்கிறார், காரியங்களை வாய்க்கிறார். எதிரி உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. சும்மா ஒரு தாடை எலும்பை வச்சு 1000 பேரை சாவடிக்கிறான். அப்படி ஆண்டவர் பார்க்கிறார், ரசிக்கிறார். 1000 பேரா ஒரு இந்த தாடை எலும்பு, ஒரு கழுதனுடைய தாடை எலும்பை வச்சுக்கின்னு, அது நான் நன்றேன்,
நீ சும்மா டச் பண்ணாலே போதும், அவன் செத்துருவான் பொழுது. ஏன்னா ஆண்டவருடைய அபிஷேகம் அதுல இருக்கிறதுனால. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் என்ன நினைக்கிறேன், இட்ஸ் நாட் தட் உன்னுடைய வீரம் இல்ல, நீ குத்துற ஃபோர்ஸ் இல்ல, உன்னுடைய ஸ்டண்ட் இல்ல முக்கியம். ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறதுனால அந்த தாடை எலும்புல சிம்சோன் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாய் ஒரு விரோதி மேல டச் ஆன உடனே அவன் விழுந்துடுறான். ஏன்னா அவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம் அதுல இருக்கிறதுனால விரோதிக்கு அது எஃபெக்ட் ஆகுது. இதைதான் கர்த்தர் ஒண்ணு வச்சு பயன்படுத்த முடியும். கதை பேசிருக்கிறீங்களான்றீங்களா? சொல்லுங்க. இந்த பைபிள் இருக்கிற சத்தியத்தை வச்சுக்கின்னு என்ன பேசுறீங்க? வாழ்ந்துன்னு இருக்கிறோம் சார். நாங்களும் வாழ்றோம், விசுவாசத்துல தான் வாழ்றோம். எங்களுக்கோ பாடு இருக்குது, எங்களுக்கோ வேதனை இருக்குது, எங்களுக்கோ துக்கம் இருக்குது, எங்களுக்கோ பண கஷ்டம் இருக்குது, எங்களுக்கோ பல சச்சரவு இருக்குது. இருந்தாலும் நாங்க படிச்சு 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 ஒவ்வொன்றிலும் சாதனை பண்ணி கிறிஸ்துவ கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டு நாங்க முன்னேறோம் கொஞ்சம் கொஞ்சமா. அதனால தான் சொல்லி கொடுக்கிறோம். புரிஞ்சுக்கங்க, ஒரு சிம்பிள் சத்தியம். கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எப்ப தெரிந்து கொண்டாரோ ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் சமூகத்துல அவன் போறான், போயிட்டு வீட்டுல பொண்ணு பாக்குறாங்க சார். பொண்ணு பாக்குறாங்க, பொண்ணு பார்த்துக்கணும் இல்ல, தேவையில்லாத ஃபார்மாலிட்டிஸ். பேசணுமா, இந்த ஃபங்க்ஷன் கொடுக்கணுமா, இந்த ஒரு பார்ட்டி கொடுக்கணுமா, இந்த இடத்துல நகைச்சுவை போடணுமா, இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் போட்டு ஆன்சர் எடுக்கணுமா. இது நான் என்னன்றேன், அபிஷேகம் உங்ககிட்ட இருக்குது. உன்னோட பேசுறதுக்கு கூட ஒரு நுணுக்கம் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உட்கார்றதுக்கு கூட ஒரு அபிஷேகத்தினுடைய மகிமை தான். ஹல்லேலூயா. நீ நிற்கிறாலும் கூட அங்க தேவனுடைய மகிமை கொஞ்சம் இருக்கும். உன்னுடைய அசைவு கூட ஒரு அபிஷேகம் தான். புரியுதா? ஒரு பொண்ணு வந்துச்சு, அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா இவனுக்கு வேற எந்த பிரச்சனை வந்திருக்கும் சொல்லுங்க? ஒழுக்கமா அங்க கூட நான் இப்படியா பட்டுவேன், கர்த்தர் என் மேல் வர்றார், நான் பெரிய காரியத்தை செய்யறேன், அந்த கதவை தூக்கின்னு போயிட்டேன், இதோ கதவு தாடையை வச்சுக்கின்னு நான் 1000 பேரை கொண்டுட்டேன். பெருமையா? நீயா பண்ற? பெருமை எங்கன்னு வச்சு நீ பண்றது இல்லையே. தேவாவியன் தானே பண்றாரு. சொல்லுங்க, அவருடைய அபிஷேகத்தானே பண்ணுது, நீயா பண்ற இல்லையே. அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்கு பெருமை பாராட்டுற? நீ எதுக்கு அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு தான் நீ ஒரு குடும்பஸ்தான் இருந்து கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை நடத்திடாகாமே அங்க தர்பார் பண்ணிட்ட, விடுக்கதை போட்டுன்னு கிடக்குற, அதை ஒரு வச்சுட்டு அதை ஒன்று அடிக்கிற. நீ எப்போ வந்து இவனை விட்டா போதண்டா எப்பா, இவன் போனா போதண்டா எப்பான்றாங்க. இப்ப அந்த பொண்ணு வீட்டுக்காரு எவ்வளவு ஒரு அவதி பாருங்க. உன்னை வந்து ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை ஏற்றுக்கொள்றதுக்கு உன் மனசே இல்லாம போயிடுச்சே. திங்க் பண்ணி பாருங்க. கர்த்தர் எதுக்காக நமக்கு அபிஷேகம் கொடுக்கிறார்? எதுக்காக தெரிந்து கொள்கிறார்? எதுக்காக ஆசீர்வாதம் கொடுக்கிறார்? எதுக்காக நமக்கு நோக்கத்தை உண்டு பண்ணார்? பெலிஸ்தியரை அதாவது அழித்து போட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கொண்டார். அப்படிப்பட்ட கொண்டு வந்த உனக்கு தேவன் எப்படிப்பட்டெல்லாம் ஆசீர்வாதத்தை கற்று கொடுப்பார், அபிஷேகத்தை கொடுப்பார், வல்லமை கொடுப்பார். ரைட். ஆனால் உனக்கு நுணுக்கம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கணும்? உனக்காக தன் ஜீவனையே கொடுத்துட்டு லைஃப் லாங் பல காரியத்தை இழந்த அந்த அம்மாவை இருக்கிறாங்களா, அந்த அப்பாவை இருக்கிறாங்களா, அவங்க நினைக்குவாங்க இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டேன், இப்போவாவது என் பிள்ளை கொஞ்சம் எனக்கு உதவியா இருப்பான், இப்போவாவது என் பிள்ளை எனக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் நினைக்க மாட்டாங்களா? நினைக்கிறது தப்பா? சொல்லுங்க, நினைக்கிறது தப்பா? உனக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா நீ பண்ற அலப்புற இவ்வளோ அவ்வளோவா இல்லை. எப்படி அது? கொஞ்சம் அடங்கித்தான் இருக்கணும். அபிஷேகம் இருக்குதே. அப்போ நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அடங்கி இருக்கணும், எவ்வளவு தூரத்துக்கு கீழ்பட்டு இருக்கணும், எவ்வளவு தூரத்துக்கு அனுசரிக்கணும். திங்க் பண்ணுங்க. பார்த்தாரு இந்த ஆவரத்துல கதையில பேசாம இந்த பொண்ணு யாருக்கா கொடுத்தணும்னு பேசாம யாருக்கா கொடுத்துட்டாங்க. கதை முடிச்சுட்டான். திரும்ப வர்றான், பொண்ணு யாருக்கு கொடுத்தீங்க? ஐயா நீ வரவே இல்லை, எவ்வளோ நாள வரல, நான் என்னத்த பண்ணுவேன், அந்த பொண்ணை வச்சுக்க பேசாம ஒருத்தன் கொடுத்துட்டேன், அவன் தங்கச்சிக்கு நீ கட்டிக்கிறான். இதுக்கு கோவப்பட்டுக்குன்னு அவன் போயிட்டு ஒரு இதை ஒரு கழுதின் தாடை எடுத்து 1000 பேரை கொள்றான். எப்படி இது? எப்படி உனக்கு கோபம் வந்துச்சுன்னா தேவனுடைய அபிஷேகத்தை எடுத்து பயன்படுத்துருவியா நீ? என்னங்க நியாயம்? என்ன நியாயங்குது? நீ பாஸ்டர்னா விசுவாசிங்க கிட்ட எப்படி என்ன பேச முடியுமா? பாஸ்டர்னா எப்படி என்ன எல்லாத்தையும் எல்லாத்தான் பிரசங்கம் பண்ணிடலாமா? அதுக்கு ஒரு முறை வேணாவா? ஒரு மெத்தடாலஜி நமக்கு வேணுமே, ஒரு ஒழுங்கு முறை நமக்கெல்லாம் வேணுமே. விசுவாசினா யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யாரு? நமக்குன்னு ஒரு முறைக்குது, நமக்குன்னு குடும்பங்குது, நமக்குன்னு ரெஸ்பான்சிபிள். கர்த்தர் அவர்களை கொண்டு மறுபடியும் பெரிய காரியத்தை செய்யணும்.
நம்ம அது வணங்கி போனோம் இல்லையா? திங்க் பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க. ஆசீர்வதிக்கிறார், திருத்துறார். கர்த்தர் ஒரு சீக்கிரட்டான கோடு வச்சிருக்கார் நம்ம கிட்ட. எவ்வளவுதான் பலப்படு, எவ்வளவுதான் போ, எவ்வளவுதான் உலகத்துல கிரியை, காலேஜுக்கு போ, ஸ்கூலுக்கு போ, அங்க போ, இங்க போ, எங்க வா, என் இயேசு கிறிஸ்துனுடைய மகிமைக்கு முன்பாக இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம ஈடுபடக்கூடாது. தனக்குத்தானே பேசிக்கணும், நமக்கு நானே பேசிக்கணும். ஏய், நீ ஒரு கிறிஸ்தவன் என்பதை மறந்து போக வேண்டாம். நம்மளே பேசிக்கணும். ஏய், கர்த்தர் நம்முடைய அபிஷேகம் வச்சிருக்கிறார். பல நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை நடத்துறார், மகிமை நடத்துறார், குடும்பத்து ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுனால அந்த அபிஷேகத்தை நான் கேவலப்படுத்தக்கூடாது. ஐ ஷுட் பிஹேவ். அவங்க கூப்பிடுறாங்க, நான் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் அங்கே எங்கே பண்ணுறாங்க, அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பார்ட்டின்னு கூப்பிட்றாங்க, நான் இல்லை, எனக்கு ஏதோ முடியல, எனக்கு ஆகலை, எங்கே ஒரு எமர்ஜென்சி போகணும். இப்படி காரியங்களை ரொம்ப சுமூகமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு இப்படி வரணும். சுவாசியே அப்படி செய்யலைன்னா நம்ம எப்படி? Now he says the secret. என்னுடைய தலையினுடைய முடியை கட் பண்ணிட்டா எனக்கிட்ட இருக்கிற பலன் போயிடுது. உன்னுடைய சீக்கிரட்டை சொல்லிடுவியா? அப்போ கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்றது நோக்கம் என்ன? உனக்கு எதுக்காக இவ்வளவு அபிஷேகம் கொடுத்தார்? எதுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? உன்னை கொண்டு இருக்கிற நோக்கம் என்ன? பெலிஸ்தர்ல கொண்டுட்டாங்களா? எப்படி? Now God has got the final plan. நீ நினைச்சிருக்கிற சிம்சோனுக்கு தான் பிளான் இருக்குது. சிம்சோன் பிளான் ஒன்னே கிடையாது. இட் இஸ் நாட் த பிளான் ஆஃப் சிம்சோன். கர்த்தருக்கு ஒரு பிளான் இருக்குது. பெலிஸ்தருடைய எல்லா பெரிய தலைவர்களையும் பெரிய ஆட்களையும் அந்த 3000 பேருக்குள்ள அடக்கி ஒரு ஹால்ல உட்கார வச்சு அவங்க எல்லாரும் கொல்றதுக்கு ஆண்டவர் ஒரு பிளான் பண்றார். எப்படின்னா, இவன் பண்ற பாவத்தை கர்த்தர் அவன் சாதகமாய் மாற்றி இவனை அந்த ஹால் தூக்கி பிடிச்சிருக்கிற அந்த தூணுக்கு மத்தியத்திலே அவனை கட்டி அவள் எல்லாரும் களியாட்டுகளாக இவனை வேடிக்கை பார்க்கும் பொழுது கர்த்தர் செய்த பிளான் தான் இது. உடனே அவன் நான்றா, கர்த்தாவே, இவ்வளோ பேர் இந்த இடத்துல கூட்டியிருக்கிறாங்க, இந்த இடத்துல உம்முடைய பலன் எனக்கு வேணும். நான் கடைசியா இங்கே நானே, அதாவது நாஸ்திகர்கள் சாகும் பொழுது நான் நாஸ்திகனாகவே சாக விரும்புகிறேன்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டான். யோசனை பண்ணி பாருங்க. நான் சுவாசியே, நீ எப்படிப்பட்ட ஆளா? இந்த இடத்துல வெற்றியை காட்டாதீங்க. இந்த இடத்துல கர்த்தர் இங்க கூட வெற்றியை கொடுத்தாருன்னு யாரும் தெரியாது கூட எங்கன்னா பிரசங்கம் பண்ணிட்டு போறீங்க. இந்த இடத்துல சிம்சோன் கடைசியா ஜெயிச்சிட்டான் அப்படின்னு யாருன்னா ஒரு பிரசங்கமோ இந்த இடத்துல காரியத்தில் விமோச்சனை சொல்லிட்டீங்கன்னா தப்பா போயிடும். இவன் கடைசி வரைக்கும் கர்த்தர் கீழ்ப்படியில, கர்த்தருக்கு சமூகத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டு இவ்வளவு அற்புதமான, அதாவது வேலியன்ட்னா ஆகாத ஒரு பலன், முடியாத ஒரு சக்தி, யோசிக்க முடியாத வல்லமை பொருந்தின அபிஷேகத்தை கர்த்தர் இவனுக்கு கொடுத்து அவ்வளவு பண்ணி கூட கடைசியா எவ்வளவு பலன் தரும். யோசனை பண்ணி பாருங்க. அந்த 2 தூணை சாச்சா 3000 பேர் எல்லாம் சேர்ந்து சாகணும்னா இட்ஸ் ஆல் த ஒர்க் ஆஃப் த லார்ட். இது கர்த்தருடைய செயல். கர்த்தாவே, இந்த ஒரு முறை கேட்குறேன், என்ன ஒரு முறை என்ன, இன்னும் பல முறை நான் உனக்கு உதவியா இருப்பேன். மொத்தத்தில் ப்ராசஸ் ஆகணும். கர்த்தர் பலனை கொடுக்கிறார். 3000 பேர் அங்க நாஸ்திகர்கள் பெலிஸ்தர்கள் சாகிறார்கள். கர்த்தர் அதான் பிளான். தட்ஸ் ஆல். ஆனால் சாகக்கூடாது, நீ சாவுற, அதுதான் வசனம் இங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தோல்வியாய் ஒரு தோந்து போன ஒரு தோல்வி அடைஞ்ச ஒரு வீரனாக நீ சாக கூடாதுன்னு கர்த்தர் விரும்பினாரு. ஆனா நீ பண்ண பாவத்துக்கு ஒரு தோல்வி அடைஞ்ச ஒரு சோகமான மனுஷனாய், ஒரு நாஸ்திகரோடு கூட நாஸ்திகனாய் நீ செத்து போயிட்ட. அதான் ஒரு व्यसனம். கர்த்தர் அதுதான் விரும்பல. ஜெபம் செய்யலாமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சித்தார், நேசித்தார், தாய் தகப்பன அபிஷேகம் பண்ணினார், மகிமையான காரியத்தை செஞ்சார், வல்லமையான காரியத்தை செஞ்சார், மேலான காரியத்தை செஞ்சார், அற்புதமான காரியத்தை செஞ்சார். கர்த்தர் எங்கேயுமே கைவிடல, எந்த இடத்துல கைவிடல. மறுபடியும் பாவம், மறுபடியும் பாவம். ஹல்லேலூயா. பிசாசானவன் எப்படியாகிலும் இவனுடைய வீக்னஸை வச்சுக்கினே அவனை சாகடிக்கிறதுக்கு அவங்க டார்கெட் போடுறாங்க. அந்த அம்மாவை அனுப்புறாங்க. அவங்களே அந்த அம்மாவை கொண்டே கிரியை செய்யறான். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் எப்பொழுதுமே உன்னை கைவிடார்.
ஹல்லேலூயா. பிசாசு பலமுறை நீ தேவனுடைய குமாரனே ஆனால் என்று சொல்லி கேட்கிறான். அப்போ தேவனாய் கர்த்தர் கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்னு பலமுறை கேட்கிறான். நோ ப்ராப்ளம். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் நாம், எப்பொழுதுமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான். கர்த்தர் ஒருபோதும் நம்முடைய பிள்ளைகளை கைவிடுதலை. ஹல்லேலூயா. பேரண்ட்ஸோட ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்த கர்த்தர் ஒருபோதும் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றாமல் விடவில்லை, ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் விலகவில்லை. கர்த்தர் ஒருபோதும் விலகவில்லை. கர்த்தர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? கர்த்தர் சமூகத்தில் ஜெபித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடு கூட ஜெபத்தினால் வேண்டுதல் தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேல சமாதானம் உங்களை காத்துக்கொள்ளும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து மகிமையிலே நிறைவாக்குவார். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். தைரியமாயிருங்க, தைரியமா இருங்க. எங்கள் கர்த்தர் பெரியவர், இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான். அவர்கள் தேவனை தரிசிக்க முடியும், ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்ள முடியும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். மாமிசத்தின் இச்சைகளை நிறைவேற்றாது இருப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று நாம் கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நம்முடைய ஸ்டண்ட், நம்முடைய கோபம், நம்முடைய ஆத்திரம் ஒருபோது தேவனுடைய நீதி நடத்தாது. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும், நம்ம தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.